மந்திர மேக்கப். ஒரு கிராமத்துல ஒரு சின்ன குடும்பம் இருந்தது. ஒரு வயசான அம்மா அப்புறம் அவங்க பொண்ணோட பேரு நீத்து. நீத்து ரொம்ப அழகான பண்பாடுள்ள பொண்ணு. நீத்துவோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்தது. ஒரு நாள் அவங்க திடீர்னு இறந்துடுறாங்க. நீத்து ரொம்ப அழுறாங்க. இப்போ அவங்க தனியாளாயிட்டாங்க. நீத்துவோட மாமாவும் அத்தையும் அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்புறம் சொல்றாங்க, மகளே, நீ ஒன்னும் கவலைப்படாத, இனிமேல் நாங்க எல்லாரும் உன் கூட இருப்போம். அவங்க 2 பேரும் ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. அவங்க மாமாவும் அத்தையும் நீத்துவோட சொத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. நீத்து பெரியவங்களான உடனே அவங்க மாமாவும் அத்தையும் அமைதியா சொத்து பத்திரத்துல நீத்துவோட கையெழுத்த வாங்கி எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் நீத்துவ ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சுக்கிறாங்க. எல்லா வீட்டு வேலையும் நீத்துவையே செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. நீத்துவோட மாமாவுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்களோட பேரு மது. மது ரொம்பவே ஆசைப்படுற இயல்புள்ளவங்க. அவங்க எப்பவும் தன்னை தானே அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் கிராமத்துல பியூட்டி காம்படிஷன் நடந்தது. மது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, மா, நான் இந்த பியூட்டி காம்படிஷன்ல கலந்துக்க நினைக்கிறேன். நீங்க எனக்கு நல்ல மேக்கப்பா பார்த்து போட்டு விடுங்க. மதுவோட அம்மா மது கிட்ட சொல்றாங்க, சரி மகளே, நான் உனக்கு நல்ல மேக்கப்பா பார்த்து மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரேன். மது இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நீத்துவும் அவங்க பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ நீத்துவோட மனசுலயும் ஆசை வருது, ஏன் நானும் இந்த போட்டியில கலந்துக்க கூடாது? நீத்து அவங்க அத்தை கிட்ட போய் சொல்றாங்க, அத்தை, எனக்கும் நல்ல மேக்கப் வாங்கி கொடுக்கறீங்களா? நானும் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். நீத்துவோட அத்தை நீத்துவ ரொம்ப ஜோரா அடிச்சுட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னது, நீ எல்லாம் இந்த காம்படிஷன்ல சேர லாயக்கே இல்ல. இந்த காம்படிஷனுக்கு என் பொண்ணு மது தான் கலந்துப்பா, அப்புறம் ஜெயிப்பா. நீத்து அழுதுகிட்டே அவங்களோட ரூமுக்கு கிளம்பி போறாங்க. அப்புறம் அவங்க அம்மாவோட போட்டோ பார்த்து ரொம்ப ஜோரா அழுறாங்க. நீத்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, நீங்க ஏன் என்ன விட்டு போனீங்கம்மா? இங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அப்போ போட்டோல இருந்து அவங்க அம்மா சத்தம் கேக்குது, மகளே, நீ அழாத, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் எப்பவும் உன் கூட இருப்பேன். நீத்து சொல்றாங்க, மா, உங்களால பேச முடியுமா? நீத்துவோட அம்மா சொல்றாங்க, ஆமா மகளே, என்னால பேச முடியும். நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு கிராமத்துல பியூட்டி காம்படிஷன் இருக்கு, எனக்கும் அதுல கலந்துக்கணும். ஆனா அம்மா, என்கிட்ட தான் போட்டுக்க நல்ல துணியே இல்லையே, அப்புறம் மேக்கப்பும் இல்லையே. அவங்க அம்மா சொல்றாங்க, மகளே, நீ கவலைப்படாத, போய் என்னோட கபோர்ட் ஓபன் பண்ணி பாரு. அங்க ஒரு அழகான லெஹங்கா அப்புறம் ஒரு மந்திர மேக்கப் பேக் இருக்கும். நீத்து அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டு அவங்க அம்மாவோட கபோர்ட ஓபன் பண்றா. அப்போ அவங்க பாக்குறாங்க, அதுல ரொம்ப அழகான ஒரு லெஹங்கா அப்புறம் ஒரு மேக்கப் பேக்கும் இருந்தது. நீத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் நீத்துவோட மாமா பொண்ணு மது தயாராகி அவங்க அம்மா கூட காம்படிஷனுக்கு கிளம்பி போறாங்க. நீத்து வீட்ல யாரும் இல்லாத நேரம் பார்த்து அமைதியா காம்படிஷனுக்கு போயிடுறாங்க. அப்புறம் அவங்க அந்த மேக்கப்ப போட்ட உடனே அவங்களோட முகம் முன்னாடி விட ரொம்ப அழகாயிடுது. நீத்து இத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. நீத்து அந்த ஸ்டேஜ் மேல போய் நின்ன உடனே எல்லாரும் நீத்துவை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. நீத்து காம்படிஷன்ல ஜெயிச்சிடுறாங்க. காம்படிஷன் முடிஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போன உடனே நீத்துவோட அத்தை நீத்துவ ரொம்ப அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, நீ இந்த காம்படிஷன்ல வந்து சேரக்கூடாதுன்னு நான் தான் உனக்கு சொல்லியிருந்தேன்ல, ஆனாலும் நீ என் பேச்ச கேட்கவே இல்ல. இனி 2 நாளைக்கு நீ பட்னியா தான் கிடக்கணும். அவங்க நீத்துவை கூட்டிட்டு போய் ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. மது அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, மா, நீத்து அந்த மேக்கப்ப போட்டு ஜெயிச்சிட்டா, ஏன் நானும் அந்த மேக்கப்ப போட்டு பார்க்க கூடாது? அப்போ நானும் ஜெயிச்சிடலாம். மதுவோட அம்மா சொல்றாங்க, சரி மகளே, போட்டு பாரு. மது அந்த மேக்கப்ப போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவங்க பாக்குறாங்க, முன்னாடி இருந்ததை விட அவங்க முகம் ரொம்பவே கருப்பா மாறிடுது. மது அழ ஆரம்பிக்கிறான். அப்புறம் கத்துறா, மா, இங்க பாருங்க, என் முகம் எப்படி ஆயிடுச்சு. மதுவோட அம்மா உடனே அங்க வராங்க. என்ன ஆச்சு மகளே, ஏன் கத்திட்டு இருக்க? மது சொல்றாங்க,
மா, இங்க பாருங்க, இந்த மேக்கப்பை போட்டதும் என் முகம் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே கெட்டு போச்சு. மதுவோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்புறம் நீத்து கிட்ட சொல்றாங்க, நீ என்ன மேக்கப்பை கொடுத்தியோ இங்க பாரு, அதை போட்டு என் பொண்ணோட முகம் மாறிடுச்சு. நீத்து அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க, அத்தை, இது ஒரு மந்திர மேக்கப். இறந்து போன என் அம்மா தான் எனக்கு இதை கொடுத்தாங்க. அப்போ அந்த மந்திர மேக்கப் பேக்ல இருந்து ஒரு சத்தம் வருது. இந்த மேக்கப்ப நல்ல மனசு இருக்கிறவங்களால மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த மேக்கப் நல்லவங்கள மட்டும்தான் அழகாக்கும். மதுவோட அம்மாவும் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்துடுறாங்க. நீத்து கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. நீத்து மகளே, என்ன மன்னிச்சிரு. நான் உனக்கு ரொம்பவே கஷ்டத்தை எல்லாம் கொடுத்துருக்கேன். அதனாலதான் என் பொண்ணுக்கு இன்னைக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. நீத்து அவங்க அத்தைய மன்னிச்சிடுறாங்க. அப்புறம் அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. மந்திர நாணயங்கள். ஒரு கிராமத்துல மோனு அப்படிங்கிற ஒரு தொழிலாளி வாழ்ந்துட்டு வந்தாரு. அவரு ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்வாரு. அவருக்கு ஒரு சின்ன குடும்பம் இருந்தது. அதுல அவங்க அம்மா அப்புறம் அவங்க தங்கச்சி இருந்தாங்க. அவங்க தங்கச்சியோட வயசு 21. அவங்க தங்கச்சியோட கல்யாணத்தை நினைச்சு அவரு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அவரு கூலி வேலை மட்டும் இல்லாம காட்டுக்கு போய் விறக வெட்டி வித்துட்டு இருந்தாரு. அவரோட அம்மா மோனு கிட்ட சொல்றாங்க, மகனே, நீ சிட்டிக்கு போய் ஏதாவது ஒரு நல்ல வேலையா பார்த்து செய்ப்பா. இங்கேயே இருந்து உன்னால எதுவுமே செய்ய முடியாது. மோனு அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு சொல்றாரு, ஆனா அம்மா, நீங்க இங்க எப்படி தனியா இருப்பீங்க? உங்களுக்கு உடம்பு வேற சரியில்லையே. மோனுவோட அம்மா அவர்கிட்ட சொல்றாங்க, நான் நல்லா தான் இருக்கேன். நீ சிட்டிக்கு போ. அப்புறம் என்ன நல்லா பாத்துக்க. அதான் உன் தங்கச்சி மீனா இருக்காளே, இங்க அவ என்ன நல்லா பாத்துப்பா. மோனுவுக்கும் அவங்க அம்மா சொல்றது சரின்னு படுது. அதனால அவரு சிட்டிக்கு போக தயாராகிறாரு. அவரு சிட்டிக்கு போயிடுறாரு. அப்புறம் வேலையை தேடி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தாரு. அவருக்கு படிப்பு இல்லாததால யாருமே அவருக்கு வேலை கொடுக்கல. அவரு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அப்புறம் யோசிக்கிறாரு, இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு இங்க யாருமே வேலையே கொடுக்கலையே. அவரு நடந்து நடந்து டயர்ட் ஆயிடுறாரு. அப்புறம் அவருக்கு அங்க ஒரு கிணறு தெரியுது. அவர் அந்த கிணத்துக்கிட்ட போய் உட்காந்துடுறாரு. அவரு ரொம்ப டயர்டா இருந்ததால அப்படியே அசந்து தூங்கிடுறாரு. அப்போ அவரோட கனவுல அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த கிணத்துக்குள்ள இருந்து அவருக்கு ஒரு குரல் கேக்குது, மகனே, நீ எந்த இடத்துல படுத்துட்டு இருக்கியோ அங்க இருக்கிற அந்த கல்ல நகர்த்தி பாரு. அங்க உனக்கு ஒரு மந்திர பானை கிடைக்கும். அதுக்குள்ள மோனு எழுந்துடுறாரு. அப்புறம் உடனே பக்கத்துல இருக்கிற அந்த கல்ல நகர்த்தி பாக்குறாரு. அங்க அவருக்கு நாணயங்களால நிரம்பி இருக்கிற ஒரு பானை கிடைக்குது. அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்புறம் அந்த எல்லா நாணயங்களையும் அவரோட பேக்ல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப போறாரு. நடந்து போகும்போது வழியில ஒரு திருட வந்து இவரோட பேக புடுங்கிட்டு போயிடுறான். மோனு அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அவரு கடவுள்கிட்ட சொல்றாரு, அட கடவுளே, நான் இப்ப என்ன பண்றது? நான் இப்ப வீட்டுக்கு போய் என்ன பதில் சொல்றது? அதுக்குள்ள அந்த திருட போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக திரும்பவும் மோனு கிட்ட போறான். மோனு அந்த திருடன் கிட்ட இருந்து அவனோட பேக வாங்கிக்கிட்டு போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துடுறான். அப்புறம் அவரு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடுறாரு. மோனோட அம்மா அவன் கிட்ட சொல்றாங்க, மகனே, நீ இவ்வளவு சீக்கிரம் திரும்ப வந்துட்ட. நீ கிளம்பி போய் முழுசா 5 நாள் கூட ஆகலையே. என்ன ஆச்சு மகனே? எதுவும் பிரச்சனை இல்லையே? மோனு பதில் சொல்றான், ஆமாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த சிட்டியில எனக்கு வேலை கொடுக்கறதுக்கு யாருமே தயாராகவே இல்லை. ஏன்னா நான் தான் ஒன்றும் படிக்கவே இல்லையே. அப்புறம் என்னதான் ஆச்சு மகனே? மோனு சொல்றாரு, அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. எனக்கு அங்க தங்க நாணயங்களால் நிரம்பி இருக்கிற ஒரு பானை கிடைச்சது. அந்த நாணயங்கள் எல்லாத்தையும் நான் பேக்ல போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். மோனுவோட அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்கு. இப்போ உன்னோட தங்கச்சியோட கல்யாணம் ரொம்ப ஜாம்னு நடக்கும். மோனு சொல்றாரு, ஆமாம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மோனு அந்த நாணயங்களை வச்சு ஒரு நல்ல வீடை வாங்கிடுறாரு.
அப்புறம் அவங்க அம்மாவுக்கு வைத்தியமும் பாக்குறாரு. மோனு இப்போ பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. அப்புறம் அவரு நல்ல நல்ல துணிகளை வாங்கிக்கிறாரு. அவங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் கூட நல்ல துணிகளை வாங்கி கொடுக்கறாரு. மோனுவோட தங்கச்சிய ஒரு பெரிய வீட்ல இருந்து பொண்ணு கேட்டு வராங்க. மோனு உடனே சரின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் அவங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. மோனு வரதட்சணையா அந்த மந்திர நாணயங்களை கொடுக்கறாரு. அப்புறம் சொல்றாரு, உனக்கு ரொம்ப அவசியம் இருக்கும்போது மட்டும்தான் நீ இந்த நாணயங்களை உபயோகப்படுத்தணும். இது எப்பவுமே உங்ககிட்ட இருந்து தீர்ந்து போகாது. நீ இப்ப சந்தோஷமா கிளம்பி போ தங்கச்சி. இப்படி சொல்லிட்டு மோனு அவங்க தங்கச்சியை அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ்றாங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அதால எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.